ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தமிழ் கைட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நிறைய பேர் வந்து 10th முடிச்சிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்த குரூப் ஜாயின் பண்ணுறது தெரியல, 11th ஸ்டாண்டர்டில் என்ன குரூப் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம காமர்ஸ் குரூப்பை பற்றி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சயின்ஸ் குரூப்பை பற்றி இன்றைக்கி நான் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன். சயின்ஸ் குரூப்பில் என்னென்ன ஸ்ட்ரீம்லாம் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது, எதை எடுத்தால் நீங்கள் எந்த ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்கும், எந்த ஹையர் ஸ்டடி பண்ணலாம், என்ன ஜாப் ரிசீவ் பண்ணலாம் இன் ஃப்யூச்சரில், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்தது நான் காமர்ஸ் குரூப் போக போகிறது கிடையாது, சயின்ஸ் குரூப் தான் போக போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் பர்டிகுலராக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் மெஜாரிட்டியாக இந்த 3 குரூப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 குரூப்புமே டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கால் பண்ணுறாங்க. ஒரு குரூப்பை பயோமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோமேக்ஸ்னால் வேற ஒன்றும் கிடையாது, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதை தான் பயோமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப்பை என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் குரூப், அந்த குரூப்பை என்ன சொல்கிறாங்கன்னா பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 குரூப்பை பற்றியுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்லார்ஜாக நம்ம இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பயோமேக்ஸ் குரூப். பயோமேக்ஸ் குரூப் இதுவும் நம்ம 10th முடிச்ச ஸ்டூடெண்ட் டைரெக்டாக போகிற ஒரு குரூப். பயோமேக்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்பில் பயாலஜியும் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸும் இருக்கும். இந்த குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், 11th 10th மாதிரி உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இன்க்ளூட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 100 மார்க்ஸ் தான் எழுத போகிறீங்க. இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. இந்த இடத்துல மேத்தமெட்டிக்ஸும் வருது, பயாலஜியும் வருது. அதனால தான் இந்த குரூப்பை பயோமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 சப்ஜெக்டில் எது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மேத்தமெட்டிக்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டஃப் கிடையாது, நம்ம நார்மலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது டஃப் தான். படிக்கிற ஸ்டூடெண்ட் தாராளமாக நீங்கள் இந்த குரூப்பை எடுக்கலாம். இந்த குரூப் அதே மாதிரி இதோடைய மார்க் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாமே 100 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ப்ராக்டிக்கல் மார்க் 30 மார்க் இருக்கும். மெயின் எக்ஸாம் 70 மார்க்ஸ் இருக்கும். அதாவது மெயின் எக்ஸாம் நீங்கள் போகும்போது 70 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. இப்போ 30 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். 30 90 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600, அதில் 90 மார்க்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ் அதுலேயும் இன்டர்னல் மார்க் 10 கிடைச்சிரும். 10 20 இந்த இடத்துல தாராளமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி பயோமேக்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுக்கு எலிஜிபிள்னா நீட், எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் மெடிக்கல் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி ஜேஇஇ இன்ஜினியரிங், பிஇ, பிடெக் அதை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி பயோமேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் 12th முடிச்சிட்ட பிறகு எந்த குரூப்பை நீங்கள் எடுக்கலாம் காலேஜில் அப்படின்னு சொல்லும்போது பிஇ நீங்கள் எடுக்கலாம், பிடெக் எடுக்கலாம், பிஎஸ்சின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயாலஜி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை கூட நீங்கள் தாராளமாகவே எடுக்கலாம். அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் எம்பிபிஎஸும் இதில் நீங்கள் எடுக்கலாம். இந்த பயோமேக்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுக்கும் நீங்கள் போகலாம், மெடிக்கல் ஃபீல்டுக்கும் ரெண்டுத்துக்குமே வரலாம். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்ச பிறகு ஐடி ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம குரூப் வேறு எதனா எடுத்தால் மாற்ற முடியாது. அதனால் பயோமேக்ஸ் நீங்கள் எடுக்கும்போது தாராளமாகவே மெடிக்கலும் நீங்கள் போகலாம், ஐடி ஃபீல்டும் நீங்கள் தாராளமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும்போது இது ஐடி ஃபீல்டு போகிற ஸ்டூடெண்ட்டும் இதை எடுப்பாங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் நீட் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் போகிறாங்க அந்த பர்சனும் இந்த பயோமேக்ஸ் குரூப்பை நீங்கள் தாராளமாகவே எடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் குரூப்போடைய டீட்டெயில். செகண்ட், நெக்ஸ்ட் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது இந்த இடத்துல பயாலஜி அந்த சப்ஜெக்ட் இல்லாமல் அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்க போகுது. அப்போது இது மெடிக்கலுக்கான சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 6 சப்ஜெக்ட்டுமே இந்த குரூப்பில் இன்க்ளூட் ஆகும். இதுலேயும் டஃப்னஸ்ன்னு சொல்லும்போது சேமாக ப்ரீவியஸாக பார்த்த அதே மேத்தமெட்டிக்ஸ் ஓரளவுக்கு டஃப்னஸாக ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக இந்த குரூப்பை நீங்கள் எடுக்கலாம். படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் மார்க். ஓகே, இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ப்ராக்டிகல் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அப்போ 30 மார்க்ஸ் நீங்கள் எழுத போகிறது கிடையாது, 70 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ தாராளமாக 3 சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு 30 30 30 90 மார்க்ஸ் வரப்போகுது. தமிழ் இங்கிலீஷ்லேருந்து 10 10 மார்க்ஸ் வரப்போகுது. டோட்டலாக 110 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600ல் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கிடைச்சிட போகுது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த குரூப் வந்து எடுத்தால் நம்ம ஜேஇஇ இன்ஜினியரிங் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பர்டிகுலராக இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் நான் போக போகிறேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் அடுத்தது ஐடி ஃபீல்டு எதனா போக போகிறேன், அதுமாதிரி ஸ்டூடெண்ட் தாராளமாகவே இந்த குரூப் 2 நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ஐஎஸ் ஸ்டடீஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இந்த இடத்துல நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து படிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பயாலஜி சப்ஜெக்டை இந்த இடத்துல நீங்கள் படிக்கல. அதனால் பிஇ நீங்கள் படிக்கலாம், பிடெக் படிக்கலாம், பிஎஸ்சின்னு சொல்லும்போது தாராளமாகவே நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் குரூப்பை வந்து நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லும்போது உங்களுக்கு மெடிக்கலில் கிடைக்காது. ஆனால் ஐடி ஃபீல்டில் நீங்கள் தாராளமாகவே ஜாயின் பண்ணி எதனா ஒரு ஒர்க்கை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ்னு சொல்லும்போது பயாலஜியில் 2 ஃபீல்டாக உங்களுக்கு பிரியும், பாட்னி அண்ட் ஜுவாலஜி. அந்த ரெண்டுமே இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகுறாங்க. பர்டிகுலராக எனக்கு மெடிக்கல் தான் ரொம்ப ஆர்வம், மெடிக்கல் நான் எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன், அந்த நாலேஜை வந்து ரொம்ப நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், அது மாதிரி ஸ்டூடெண்ட் மோஸ்ட்டாக எடுக்கிற குரூப் பியூர் சயின்ஸ் தான். இதில் சப்ஜெக்ட் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது பயாலஜின்னு ஒரு குரூப்பில் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த பயாலஜி இந்த இடத்துல பாட்னி அண்ட் ஜுவாலஜின்ட்டு டெப்த்தாகவே நீங்கள் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் மார்க் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஈச் சப்ஜெக்ட் ஹேஸ் 30 மார்க்ஸ். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 30 மார்க்ஸ் வரும்போது 30 × 4 120. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷில் 10 10 மார்க்ஸ் 140 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600ல் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த குரூப்பை மோஸ்ட்டாக யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா, எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் வராத ஸ்டூடெண்ட் அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பை விட்டுட்டு இந்த குரூப்பை ஜாயின் பண்ணுவாங்க. இது மூலமாக அவங்க மெடிக்கல் ஃபீல்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம எந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள்னா ஜேஇ எக்ஸாம் உங்களால் எழுத முடியாது. ஆனால் நீட் எக்ஸாம், ஏன்னா பியூர் சயின்ஸுங்கிறது பியூர்லி ரிலேட்டட் டு மெடிக்கல் ஃபீல்டு, அதனால் நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி ஐஎஸ் ஸ்டடீஸ், பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லும்போது மெடிக்கல் ஃபீல்டு, அதுக்கான எலிஜிபிளும் உங்களுக்கு இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லும்போது மெடிக்கல் ஃபீல்டு நீங்கள் தாராளமாக போகலாம். எந்த ஒரு இடத்துல போனாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம இந்த 3 குரூப் சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. திருப்பி நான் 1 செகண்ட் சொல்கிறேன். பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ். பயோமேக்ஸ்ன்னு சொல்லும்போது இன்ஜினியரிங், ஐடி, மெடிக்கல் இது போகிற ஸ்டூடெண்ட் பயோமேக்ஸை வந்து எடுப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லும்போது மெடிக்கல் ஃபீல்டு போகாமல் ஐடி ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு போகிற ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுப்பாங்க. பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ஜினியரிங் ஃபீல்டு நான் போக மாட்டேன், மெடிக்கல் ஃபீல்டு தான் நான் போவேன், எம்பிபிஎஸ்ல எனக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம், அது மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து பியூர் சயின்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி ஷேர் பண்ணி இதுக்கான பெனிஃபிட்டை வந்து ரிசீவ் பண்ணுங்கள். சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.